அனைவருக்கும் வணக்கம். கிரக தோஷங்கள் நீங்கவும் நம்ம பிள்ளைகளாகட்டும், நம்ம சொந்தக்காரங்கள், அதாவது நம்மளை கூட இருக்கிறவங்க, கணவனாகட்டும் இல்லை மனைவி ஆகட்டும், நம்ம சொல் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. நம்ம எவ்வளவு நல்லது எடுத்து சொன்னாலும் அது அவங்களுக்கு தான் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நல்லது கூட அவங்களுக்கு புத்தியில் ஏறாத அளவுக்கு இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த கிரக தோஷங்களால தான் அது மாதிரி நடக்கும். அதனால் இந்த கிரக தோஷத்திலிருந்து எப்படி மீள்றது, அவங்க எப்படி நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நான் போடுற ஆன்மீக தகவல்களாக இருக்கட்டும், மற்ற முக்கியமான விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். அதே போல் நம்ம இந்த கிரக தோஷத்தை எப்படி நீக்கிறது, நம்ம சொல்கிற சொல் எங்கே எடுபடும், எப்படி நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லைங்க. செவ்வாய்க்கிழமை எடுத்துக்குங்க. அது வளர்பிறையாக இருந்தாலும் பரவாயில்ல, தேய்பிறையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு செவ்வாய்க்கிழமையை எடுத்துக்கங்க. அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் முருகரை வழிபாடு செய்யுங்க. முருக பகவான்கிட்ட உங்களோட முக்கியமான இந்த வேண்டுதல்களை வச்சுட்டு ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க. அந்த மண் அகல் விளக்கில் ஒரே ஒரு செம்பருத்தி இலை, கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு மிளகு, அவ்வளோதாங்க. ஒரு 5 பொருள்களை மட்டும் அந்த அகல் விளக்கில் நீங்கள் எடுத்துக்குங்க. இதை எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கிரகங்களான வர்ற தோஷங்களை நீக்கிறதுக்காகவும் உங்களோட சொல் எடுபடுறதுக்காகவும் நீங்கள் சொல்கிறத, அதாவது நல்ல நிகழ்ச்சி தான், நல்ல நிகழ்வுகளை தான், நல்ல ஒரு முக்கியமான நல்ல ஒரு தகவல்களை நீங்கள் சொல்லும் பொழுது அதை கேட்காதவங்களுக்காக தான் இந்த பதிவு. நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும், நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நான் எவ்வளவு இப்போ நல்லா படிப்பா, நீ லெவல்லாம் படிச்சுனாக்கா வாழ்க்கையில் உயரத்துக்கு வரலான்னு சொல்லும் பொழுது சில பிள்ளைங்க அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம இது போல் பண்ண நம்ம நல்ல மேன்மையான நிலைமைக்கு வரலான்னு நம்ம வீட்டுக்காரங்கிட்ட சொல்லும்பொழுது அவங்க சொல்லிடுறோம், காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அந்த மனநிலையில் இந்த கிரக தோஷங்களை அவங்க கேட்க கூடாது. அந்த மாதிரி கிரக தோஷத்தை நீக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை செய்ய போகிறோம். அதனால மற்றபடி நம்ம அவங்கள அடிமையாக வச்சுருக்கணும், நம்ம சொல்கிறதா அவங்கள அவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக கிடையாது. இந்த கிரக தோஷத்துலேருந்து அவங்கள விடுவித்து நம்ம கொண்டு வர்றது தான் இந்த முக்கியமான ஒரு தாந்திரிக வழிபாடு. இதுக்கு ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க. அதில் ஒரு செம்பருத்தி இலை, கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு மிளகு, அவ்வளோதாங்க வச்சு நீங்கள் அதை ஏற்றி விட்டுட்டு எல்லாரையும் உட்கார வச்சு நீங்கள் சுற்றிடுங்க. எல்லாரையும் உட்கார வச்சு சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கொண்டு போய் நீங்கள் காமிச்சிட்டு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வீட்டு வாசலில் கொட்டிடுங்க. அது தானாக அணைஞ்சிட்டு போது நீங்கள் சுற்றின பிறகு இருந்துச்சுனாக்கா தெருவாசலில் கொண்டு அதை நீங்கள் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இதை சுற்றி கொண்டு போடும் பொழுதே உங்களோட கிரகதோஷங்கள் எல்லாம் அதிலேயே போய் அடிபட்டு போயிடுங்க. இந்த கிராம்புக்கும் இந்த மிளகுக்கும் அவ்வளோ ஒரு பவர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மிளகுக்கு தீய சக்திகள், கிரக தோஷங்களையெல்லாம் போக்குற அதீத சக்தி இந்த மிளகுக்கு இருக்குது. அதே போல் இந்த கிராம்புக்கும் இருக்குது. அதனால இந்த முக்கியமான நாளில் இந்த செம்பருத்தி இலைக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. முருக பகவானுக்கு மிக உகந்தது இந்த செம்பருத்தி இலை. அந்த முருக பகவானுக்கு நம்ம வேண்டிக்கிட்டு இந்த செம்பருத்தி இலை பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட இந்த பரிகாரம் நிறைவேறும். அதனால தான் நம்ம இந்த செம்பருத்தி இலை பரிகாரத்தை அது செவ்வாய்க்கிழமையில நம்ம செய்கிறோம். முருக பகவானை வேண்டிக்கிட்டு இது மாதிரி நான் சொல்கிறத கேட்கணும், பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணும், கணவர் நான் சொல்கிறத கேட்க மாட்டாரு, நான் நல்ல நிலைமைக்கு வரலான்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாரு, அதனால் நீ தான்ப்பா அதுக்கு அருள் புரியணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த தாந்திரிக வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக முருக பகவானோட அருளால் உங்களோட கிரக தோஷங்கள்லாம் நீங்கி உங்களோட பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், உங்களோட சொல் பேச்சை கேட்பாங்க. கண்டிப்பாக நல்ல முறையில் வருவாங்க. அதனால் இந்த வழிபாடு, தாந்திரிக வழிபாடை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நன்றி.